அதே மாதிரி தான் இப்போ சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸும் ஃபுல்லாக ஒரு ஃபன் ஃபீல்டு வித் பெரிய கேங்கு. உங்களுக்கு என்ன ஜாலியாக இருக்காங்க. அடுத்து விபி வந்து சிவகார்த்திகேயன் அவருக்கு போயிட்டுருக்கு. இங்கே அகில உலக சூப்பர் ஸ்டார் இங்கேருந்து ஆரம்பித்தான். அவர் விபியோட ஒரு குரூப்பு, நானும் சிவா பிரேம் ஒரு குரூப்பு, நானும் ஜெய் செப்பரேட். அவனை பற்றி இங்கே திட்ட முடியாது, இவனை பற்றி அங்கே திட்ட முடியாது. ஆனால் எல்லாத்துலேயும் நான் இருப்பேன். அண்ட் அவரோட ஒர்க் பண்ணது வந்துட்டு இட் இஸ் a fantastic choice. எனக்கு இமான் சார் கொடுத்தது கதை விடுறாரு. நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களாம் இணைஞ்சிக்கிட்டாங்க. மிர்ச்சி வியூவர்ஸ், மாமா மச்சான், நண்பா நண்பி எல்லாருக்குமே வணக்கம். நான் தான் உங்க மிர்ச்சி ஜித்து. இன்னொரு 10 நாள்ல எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம சென்னை சிட்டி பூராவுமே ஒரு கேங்கை பத்தி பேச போறாங்க. அவங்க தான் நம்ம சென்னை சிட்டியை கலக்க போற சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் டீம் கூட வந்திருக்காங்க. ஸோ வெல்கம் சார். ஸோ இப்போ நம்ம கூட வந்துட்டு பிடிஜியோட ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி மனோஜ் சார் இருக்காரு. அண்ட் நம்ம தலைமை வைபவ் அண்ணா வணக்கம். அண்ட் விக்ரம் சார், கேசவ் சார் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ட்ரைலர்ல இருந்தே ஆரம்பிக்கிறேன் சார். ட்ரைலர் ஒன்று பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம தமிழ் சினிமால சிரிச்சு அது இந்த படத்தை கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்தா 2 மணி நேரத்துக்கு எதை பத்தியுமே யோசிக்காம சிரிச்சு பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு படம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தாட் எங்க இருந்து ஆரம்பிச்சது? இந்த ஒரு ஹேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய வந்திருக்கு. அது ஒரு ஃபன்னா ஒரு ஆங்கிள் காமிக்கணும் அப்படின்ற தாட். ஆமா, இது வந்துட்டு ஆக்சுவலி இட் இஸ் பேஸ்ட் ஆன் a ட்ரூ ஸ்டோரி தான். இது ட்ரூ ஸ்டோரின்னு சொல்ல மாட்டேன், ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டா ஒரு விஷயம் நடந்தது வந்து நான் படிச்சிருக்கேன். ஓகே, அதை படிச்சுட்டு சரி ஓகே இதை வந்துட்டு ஒரு படமா ஒரு கேப்பர் காமெடியா பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றது தான் எங்களோட யோசனை. அதை சொல்லிட்டு அதை எழுதிட்டு அப்புறமா மனோஜ் சாரை போய் பார்த்து ஐடியா சொல்லும் போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது. சரி டெவலப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு. ஸோ அதை சுத்தி அந்த ஒரு இன்சிடென்ட்டை சுத்தி வி ரிவால்வ்ட் ஸ்டோரி அரவுண்ட் இட். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணது தான். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காமெடி படம், ஃபுல் அண்ட் காமெடி வித் நோ டபுள் மீனிங்கோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம நீட்டா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரா இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. சூப்பர் நைஸ். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த காஸ்டிங், அதாவது ட்ரைலர்ல பார்க்கும்போது இந்த கும்பல்லாம் வந்து தனித்தனியா பார்த்தாலே சிரிப்பு வருது. இப்ப இவங்க எல்லாருமே ஒரே இடத்துல ஒன்னா பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மரண மாசான ஒரு படமா இருக்கும். அது ஒரு பெரிய பிளஸ் நம்ம படத்துக்கு. ஆக்சுவலி ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேங் வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு ஒன்னா சேர்ந்துருக்காங்க. அதுக்கு தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர்ஸ் தான். நம்ம மனோஜ் சார், பாபி சார் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணது. நான் என்னால ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்க முடியும் இங்க நல்லா இருக்கும் அப்படின்றது. பட் என்னன்னா இப்போ எங்களோட ரிலேஷன்ஷிப், நம்ம டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒன்று ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கோ ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் நாட் ஒன் மேன்ஸ் டிசிஷன், இட் இஸ் அ டீம் ஒர்க். ஃபுல்லாக இந்த கேங்ஸ்டர்ஸ் அசெம்பிள் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இட்ஸ் வாஸ் அ கம்ப்ளீட் டீம் ஒர்க். அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்ல கோஆர்டினேட் பண்ணியிருக்காங்க. கூட நம்ம ஹீரோ வேற இருக்காரு நடுவில். கண்டிப்பா சாரை பத்தி நிறைய பேசலாம். அதாவது வைபவ் சாரோட க்ரோத் அப்படின்றது வந்துட்டு நான் எப்படி பாக்குறேன்னா, அதாவது சைலண்டா ஒருத்தவங்க வந்து மேல வந்துகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சார். நீங்க என்னைக்காச்சும் சார் கண்டிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா உங்களோட பிலிமோகிராஃபி எடுத்து பார்க்க பெருசு படம் பார்த்தேன் சார். என்னமா பண்ணிருந்தீங்க தெரியுமா? இவர் அருண் நம்ம இங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்துல ஏடியா ஒர்க் பண்ணிருந்தேன். அருண்குமார் இங்கதான் நம்ம காப்பி ரைட்டர் ஒர்க் பண்ணிருக்காரு. சோ அப்பவே வந்துட்டு படத்தை பத்தி எல்லாம் நிறைய பேசிட்டு இருப்பாரு. நான் ஒன்ஸ் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அருண்கிட்ட போய் சொன்னேன், அதாவது எல்லா கேரக்டரும் ஓகே, எனக்கு வைபவோட கேரக்டர் மட்டும் அப்படியே கண்ணிலே நிக்குது. அது பிடிச்சிட்டு போதும் வந்து பேசுறது எல்லாமே வந்துட்டு இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னுவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் தான். ஒரு மாசா நம்ம ஒரு ஹீரோ காமிக்கிறது ஓகே, பட் ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் இவர் எது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரா பில்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இப்போ சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸும் ஃபுல்லாக ஒரு ஃபன் ஃபீல்டு வித் பெரிய கேங்கு. இந்த படம் ஜூன் 20th நீங்க தான் பார்த்து கண்டிப்பா ட்ரைலர் பார்க்கும்போதே நான் சொன்னேன்ல, இது கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா. சோ இந்த கேங் அப்படின்னு சொல்லி பேசும்போது உங்க கேங்க பத்தி சொல்லுங்க. எங்க கேங்கு எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும், பயங்கரமான கேங் தமிழ் சினிமால. சோ உங்க கேங்க பத்தி சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன ஜாலியா இருக்காங்க. அடுத்து விபி வந்து சிவகார்த்திகேயன் அவருக்கு போயிட்டு இருக்கு. எங்க அகில உலக சூப்பர் ஸ்டார் இங்கேருந்து ஆரம்பித்தான். அவன் தெரில எங்கே இருக்காங்கன்ட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாருமே வந்து அந்த ஒரு வீடியோ ஒன்று போட்டு விட்டுருந்தேன் நான் இன்ஸ்டாவில். அதுக்கப்புறம் தான் அடித்தாங்க, டேய் எங்கேருந்து அந்த வீடியோ திடீர்னு வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே ஒரு வீடியோ கால் வந்தானுங்க. சும்மாடா ஃபாலோவர்ஸ் சேர்த்ததுக்காக போட்டேன். ஸோ அப்போ பேசிகிட்டே இருப்போம், அது டெய்லி டச்லேயே இருப்போம். நாங்கள் விதவிதமாக குரூப்லாம் இருக்குது எங்களுக்கு. அதாவது வந்து அவர் விபியோட ஒரு குரூப்பு, நானும் சிவா பிரேம் ஒரு குரூப்பு, நானும் ஜெய் செப்பரேட். அவனை பற்றி இங்கே திட்ட முடியாது, இவனை பற்றி அங்கே திட்ட முடியாது. ஆனால் எல்லாத்துலேயும் நான் இருப்பேன். கட் பண்ணி ஒரு குரூப்பு. ஆமாம். ஆனால் இந்த பசங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்னு இருந்தாலே நம்ம வித்தியாசமா பேர் வைப்போம்.
ரக்கட் பாய்ஸ், அப்புறமா வந்துட்டு நம்ம இஷ்டமேனிக்குன்னு வைப்போம். ஸோ உங்களோட போன்ல வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு, அதுக்கு இந்த மாதிரி நாங்க வித்தியாசமா ஒரு பேர் வச்சிருக்கோம் அப்படின்னா உங்க கேங்கோட பேரு? நாங்க ஒரு குரூப் ஒன்று வச்சிருந்தோம், அதோட பேர் வந்துட்டு அண்டர் கவர் ஃபில்ம் மேக்கர்ஸ் அப்படின்ட்டு. அப்படி நாங்க ஃபில்ம் மேக்கர்ஸ் யாருக்குமே தெரியாது, அதனால ஒரு அண்டர் கவரா நாங்க ஃபில்ம் மேக்கர்ஸா இருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஒன்று இருந்தது. தட் இஸ் மோஸ்ட் ஃபன்னியஸ்ட் திங். அதாவது நீங்க எடுக்கிற படமும் இந்த மாதிரி அப்ப படம் பண்ணல நாங்க இன்னும். ஆமா, உண்மையிலேயே நீங்க படம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவர்கிட்ட கேளுங்க, இவர் நிறைய பேர் நிறைய குரூப் ஓஜி குரூப்னு இருக்கு, அப்புறம் ஏதோ பாய்ஸ்ன்னு ஏதோ ஒரு குரூப் இருக்கு, பாய்ஸ் ஆர் பேக் அப்படின்னு பாய்ஸ் ஆர் பேக் இருக்கு, அப்புறம் ஓஜின்னு இருக்கு, அப்புறம் யூத் பாய்ஸ்ன்னு இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ ப்ரொடியூசர் சாரை பத்தி நம்ம டேரக்டர் சார் வந்து பயங்கரமா சொல்லிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட ஒரு கதையோட அந்த ஒன் லைன் சொன்னோன்னே பிடிச்சிருச்சு, அதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி ஓகே இதை டெவலப் பண்ணிட்டு வா அப்படின்னு. ஸோ என்ன சார் உங்களை இந்த படத்துல வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஃபீல் பண்ண வச்ச விஷயம்? ஃபஸ்ட்டு நான் வந்து ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இந்த கம்பெனியுடைய ப்ரொடியூசர் வந்து பாபி பாலச்சந்திரன். அவர் தான் ப்ரொடியூசர். அவர் வந்து ஒரு உலகத் தமிழன், யூஎஸ் பேஸ்டு, பட் மீடியா இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் பண்ணியிருக்காரு. முதல் படம் டிமாண்டி காலனி 2 உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெரிய சக்ஸஸாக கொடுத்துட்டோம். ஸோ டிமாண்டி காலனி 2 நல்லா ஓடி இருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்துலேயும், இனி வர படங்கள் நல்லா ஓடணுங்கிற பயத்துலேயும், ரெண்டுலேயுமே இருக்கோம் நாங்கள். ஆஸ் அ ப்ரொடியூசர் அவருக்கும் இருக்குது, அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. இதில் ஒரு டீம் எஃபர்ட்டாக நம்ம வந்து ஒரு வின்னிங் ஸ்ட்ரீக்கில் இருக்கணும். ஓகே, சினிமாவில் வந்து எப்போவுமே ஜெயிச்சிட்டு இருக்க முடியாது, பட் ஐ திங்க் இட் மேக்ஸ் சென்ஸ் டு கீப் யுவர் சக்ஸஸஸ் மேக்ஸிமம் அண்ட் யுவர் ஃபெயிலியர்ஸ் மினிமல். ஓகே, ஸோ அடுத்த வெற்றி படமாக வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அமையும்னு நாங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நான் வந்து படங்களில் வந்து கதை கேட்குறது இதெல்லாம் வந்து நாட் ஓன்லி இன் பிடிஜி யூனிவர்சல், இதுக்கு முன்னாடியும் ஐ ஹவ் பீன் பார்ட் ஆஃப் வெரி பிக் ஆர்கனைசேஷன்ஸ். ஐ எம் ஸ்டில் அ பார்ட் ஆஃப் ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் ஆல்சோ. ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த கதை கேட்குறது அப்படிங்கும்போது நான் வந்து அந்த கதை கேட்குறத அஃப்கோர்ஸ் நான் யாரையும் குறை சொல்லலை, பட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்து அந்த ஸ்டோரி டெல்லிங்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, யார் நம்மக்கிட்ட வந்து சொன்னாலும் அவங்களுடைய எதிர்காலத்தையே நம்ம டேபிள் முன்னாடி வைக்கிறாங்க, அதை வந்து நம்ம வந்து தூங்கிக்கிட்டோ காஃபி குடிச்சிக்கிட்டோ செல்ஃபோன் பார்த்துக்கிட்டோ கேட்கக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை நான் உன்னிப்பாக கேட்பேன். ஸோ நான் பேசிக்காக ஒரு டாக்டர் கூட. ஓகே, அதனால் நமக்கு இந்த மெமரி பவர் அதெல்லாம் கொஞ்சம் முக்கியம். ஸோ எந்த கதைனாலும் கதை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ஆழமாக பதியும். நமக்கு வந்து பிடிக்கலைன்னா கூட அந்த கதையுடைய லைன் என்னங்கிறதாச்சும் ஞாபகம் இருக்கும். விக்ரம் வந்து சொன்ன கதை வந்து நல்லாவே பதிஞ்சிச்சு மனசில். அது நல்லா பதிஞ்சு மனசில் வந்து ஓகே இது வந்து நல்லா பண்ணலாம் இந்த படத்தை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் சில காரணங்களால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணி இந்த ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ணுறதே, ஷூட் பண்ணுறது ரெண்டாவது வச்சுக்கோங்க, அசம்பிள் பண்ணுறதே ஒரு கஷ்டமான விஷயம். இத்தனை ஆர்டிஸ்ட் இதுக்கு வந்து ஒத்துழைக்கணும், உள்ளே வரணும், அவங்களுடைய டேட்ஸ் அவைலபிளாக இருக்கணும், அதுக்கு தகுந்தாப்பில் படத்துடைய பட்ஜெட் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து வெறும் ஒரு ஹீரோ அண்ட் ஹீரோயின் சேலரி பேஸ்ட் மூவி கிடையாது, நிறைய பேர் உள்ளே வராங்க, பொருட்செலவு அதில் வந்து ஜாஸ்தி. அப்போ இதை யார் எப்போ எப்படி பண்ணுறாங்கங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. ஆனால் படம் நல்ல படம், எப்போ எடுத்தாலும் நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பிடிஜி யூனிவர்சல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பாபி பாலச்சந்திரன் வந்து ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நினச்சி பாருங்கள், அவங்கள சுற்றி இருக்கிறவங்ககிட்ட வந்து நான் வந்து ஹாரர் எடுக்கிறேன், ஆக்ஷன் எடுக்கிறேன், நான் வந்து ரொமான்ஸ் எடுக்கிறேன், என்ன சொன்னாலும் காமெடி எடுக்கிறேன்னு ஒன்று சொன்னான்னா சுற்றி இருக்கிறவங்களுடைய அந்த ஒரு வைப்பு என்கரேஜ்மெண்ட்டே வேறு லெவலில் இருக்கும். காமெடியா சூப்பராக எடுங்கங்க, இன்றைக்கி காமெடி படம் தாங்க தேவை, எல்லோரும் போய் கவலையை மறந்து சிரிச்சுட்டு வரலாம் அப்படின்னோன்னா அவர் கதையை கேட்டு அவர் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் கதை யூனிக்காக இருக்குது. சரி, அப்போ இந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் செலவாகுமா? ஓகே ரைட், கதை நல்லா இருக்குது, செலவு பண்ணுவோம். ஓகே, செலவு பண்ணுறதுல தப்பு இல்லை. இது வந்து அந்த ஒரு ப்ரொடியூசர் வாயிலிருந்து வரணுன்ட்டு இருந்திருக்கு, அது பாபி பாலச்சந்திரனாக இருக்கணுன்ட்டு இருந்திருக்கு, அங்கே விக்ரமை கொண்டு போய் நான் சேர்க்கணுன்ட்டு இருந்திருக்கு. இந்த படம் வந்து ஜூன் 20th உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி வந்து வரணுன்ட்டு இருக்கு. உங்களுக்கு வரணும். அதாவது இவரே ஒரு கதையா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, கிளைமாக்ஸ் வச்சுட்டு மீதி அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஆனா இப்போ நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும்போது கண்டிப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு சிரிச்சது போடும், சீன் எடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நடந்திருக்கும், நிறைய நடந்திருக்கு. சோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷூட்டிங் டைம்ல அது எங்களுக்குள்ளே நாங்கள் நடிக்கும்போது இருக்கும். அவர் டைலாக் ஏதாவது தப்பாக பேசினாலோ இல்லாட்டி அவர் பேசும்போது நடிக்கும்போது வந்து இப்போ ஜானோ யாரோ வந்து பேசும்போது அப்படி சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும், நாங்கள் அடக்கிட்டு இருப்போம். இவங்களுக்கு தான் தெரியும் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்ட்டு.
நான் பாதி நேரம் கட்டு சொல்லவே மறந்துடுவேன், அவ்வளோ சிரிப்பு இருக்கும் எனக்கு பார்க்கும்போது. என்னால் வெளிலலாம் ஓடி இருக்கேன், நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் செட் அவுட்லாம் வெளில ஓடி இருக்கேன். நான் என்னால் கட்டெல்லாம் சொல்ல முடியாது, ஆக்ஷனும் சொல்ல முடியாது, நீ பார்த்துக்கோ, சிரிப்பாக வருது எனக்கு அப்படின்ட்டு. சோ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லயே அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு கண்டிப்பா positivity கண்டிப்பா create ஆகி தான் இருக்கு. கண்டிப்பா. சோ படத்துல இமான் சாரோட மியூசிக், சோ அதுமே வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ் பண்ணி இப்போ சோஷியல் மீடியா ஓபன் பண்ணா ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. நம்ம சாங்ஸ் எதனா போஸ்ட் போடும்போது ட்ரெண்டிங் வரும்ல, அந்த மாதிரி இந்த பாட்டு எல்லாமே இருக்கு. சோ இந்த படத்துல உங்களோட ஃபேவரட் சாங்ஸ்னா நீங்க எதை சொல்லுங்க? வைபவனுக்கு அந்த மயமு மாதிரி சாங் நல்லா இருக்கும். இப்போ மைனாவா? மைனா மைமா மைமா மைமா. அது கடைசியில தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து அது ஒரு ப்ரோமோ சாங் மாதிரி வந்து ஷூட் பண்ணும். அதுவும் இருக்குது படத்தில், டுவர்ட்ஸ் எண்டில் இருக்குது. நடுவில் சின்ன மாண்டேஜ் சாங்ஸ் எல்லாம் இருக்குது. ஓ மேரி ஜான், ஓ மேரி ஜான் வந்து இருக்குது. எதனால? ஏன்னா சாஃப்ட் பர்சன். எனக்கு வந்துட்டு இமான் சார் வந்துட்டு எனக்கு முன்னாடிலேருந்து எனக்கு பழக்கம். எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவர் எனக்கு ஸ்கூல் சீனியர், 2 பேரும் ஒரே ஸ்கூலில் அவர் சீனியர் எனக்கு. ஸோ அப்பாக்கும் பழக்கம், எனக்கும் பழக்கம். ஸோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. அண்ட் அவரோட ஒர்க் பண்ணது வந்துட்டு இட் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் சாய்ஸ் எனக்கு இமான் சார் கொடுத்தது. என்னோட half the job was done. வேற நியூ கமர் மியூசிக் டைரக்டர்னா எனக்கு வந்துட்டு கதை விடுறாரு, நாங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களாம் இணைஞ்சிக்கிட்டாங்க. ரெண்டாவது இமான் என்னன்னா இஸ் வெரி வெரி டவுன் டு அர்த். அவர்கிட்ட வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு இருக்கிற கரண்ட்ல இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸோட பாட்டை ரெஃபரன்ஸாக கொடுத்தா கூட ஓகேன்றாரு, பரவாயில்ல, அந்த ஈகோலாம் இருக்காது. ஏன்னா அவர் சீனியர், அவர் 100 படத்துக்கு மேலே பண்ணிட்டார் இமான் சார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஒரு சின்ன பசங்களோட மியூசிக்கு இல்லாட்டி இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு இந்த மாதிரி கொடுத்தா கூட சரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஓகே நான் அப்போ இந்த ராகத்தில் நான் போடுறேன் அப்படின்ட்டு அவ்வளோ ஈஸியாக சொல்லிடுவார். அண்ட் இமான் சாரோட பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு சொன்னதே வந்துட்டு, ஆனால் உங்களுக்கு வந்துட்டு இது உங்களோட ஸ்டைலே வேண்டாம் அப்படின்னு 2 விஷயம் நான் இமான் சார்கிட்ட சொன்னேன். அவரோட ஸ்டைலே வேண்டாம் அப்படின்னு. ஆமா, ஐ டோன்ட் வாண்ட் இந்தியன் ஃபோக் பீட், எனக்கு வேண்டாம். எனக்கு வந்துட்டு லாட்டின் அமெரிக்கன் ஸ்டைல் வேணும், பைலா, ஸ்ரீலங்கன் பைலா, இந்த மாதிரிலாம் எனக்கு வேணும். கோவன் ஃபோக்கு இந்த மாதிரி வேணும்னா நம்மளோட தமிழ்நாடு ஃபோக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நான் சொன்னது வந்துட்டு, ஐ வாண்ட் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்? ஐ வாண்ட் ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இமான் சார் பாடியிருக்க மாட்டார். ஓகே, அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? புரியல, அப்ப என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வர்றாரு? இல்லை, ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு ஆர்டிஸ்டோ. விக்ரம், உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் இமான் சார் கூட நிறைய படம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் ஆஸ் அ ப்ரொடக்ஷன் கம்பெனி. எனக்கு ஸ்டார்டிங்ல இமான் சார் இஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்படினாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்ல அவர் ஸ்டைல்ல வேணாம் அப்படின்னு, அவர் மாதிரி யாரும் பாட வேணாம். ஸோ எல்லாம் ப்ராப்பர் சிங்கர்ஸாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அண்ட் வாஸ் வெரி மெக்னானிமஸ் டு அக்செப்ட் இட். ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் இமான் சார் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் அவர் ஏதாவது ஒரு பாட்டு பாடிடுவார், ஏதாவது ஒரு சின்ன விஷயமா தான் ஒன்று பண்ணிடுவார். நம்ம படத்தில் வந்துட்டு we used only proper singers, not music directors who turn singers or actors. அவங்கள மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம், அது தப்புன்னு நான் சொல்லலை. பட் இந்த படத்தில் வேண்டாம், வில் ஜஸ்ட் கோ வித் சிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரெண்டுமே அவர் ஓகே அப்படின்னாரு. ஸோ வெரி ஸ்வீட் பர்சன், ரொம்ப டவுன் டு அர்த், ரொம்ப ஸ்வீட்டான பர்சன். ஸோ இந்த படத்தில் எனக்கு காஸ்டிங் வைஸ் இன்னொன்று டிஃப்ரெண்டாக பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெனி சார் அவரு அந்த ட்ரைலர்ல பார்க்கும்போது இவர் இருக்காரு அந்த படத்துல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே அவரோட தான் இருந்துச்சு. அவரு ரொம்ப பிடிக்கும் அவரோட மார்ஷல் ஆர்ட்ஸ். இது என்ன பண்ணீங்களா? அவர் அந்த ஒர்க் மோட்லேயே இருந்தார் ஃபர்ஸ்ட் டே. ஸோ அந்த கோணத்தில் பார்க்கல, இவர் இல்லை இன்னும் 2 இயர்ஸில், ஐ மீன் இன்னொரு 1 இயருக்கு அப்புறம் இல்லை இவர் அப்படின்ட்டு அந்த கோணத்தில் பார்க்கல. பட் நல்லா பேசினார், நல்லா வெரி டவுன் டு எர்த். ஸோ இப்போ இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்தை வந்து கொஞ்சம் டைவர்ட்டே கொஞ்சம் பின்னாடி போவோமா? அதாவது ஒரு ஸ்கூல் டைமு இல்லை வந்து காலேஜ் டைமு. ஏன்னா என்னோட ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட் மார்னிங் ஷோ, நிறைய நாஸ்டாலஜிக் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு எல்லாருமே ஸ்கூல் டைம்ல எப்படி இருந்தீங்க? சமத்து பசங்களா, அராத்து பசங்களா, எப்படிப்பட்டவர் நீங்க? நான்லாம் அராத்து தான். இல்ல சமத்தெல்லாம் கிடையாது, அராத் தான். சாந்தோம், சென்ட் பீட்ஸு, அதனால டெய்லி 12B, அந்த ஆப்போசிட்ல ரோசரி, நல்லா கொடுத்து வச்ச ஸ்கூல். அந்த ரோட் ஃபுல்லாவே ரோமஸ் ஹோட்டல். அதுதான் அப்ப சொல்ல அந்த ரோமஸ் ஹோட்டல்ல பரோட்டா, நானும் சென்ட் பீட்ஸ், சமோசா. நானும் சென்ட் பீட்ஸ். அப்படியா? அதேதான். ஆஹா, என்ன உங்களுக்கு தெரியாம இருக்கு. சோ பண்ண ஒரு மறக்க முடியாத ஒரு அட்டகாசம். சின்ன வயசுல எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி இருக்குல்ல, நான் எல்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும்ல. சோ இப்போ வந்துட்டு எல்லாருமே ஒரு ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே. பட் ஒரு சின்ன வயசு பையனா உங்களை பார்க்கும்போது ஒரு ஸ்டோரி ஒன்று இருந்திருக்கும். சொல்ல முடியாது, பட் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கட் அடிச்சது தான். வேற என்ன, கிளாஸ் கட் அடிச்சுட்டு படத்துக்கு போனது தான். அது நிறைய பண்ணியிருக்கோம், அது இல்லை விஷயம். நானும் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், கிருஷ்ணான், ரொம்ப கலுக்கு கிருஷ்ணா.
அவன் வந்து அப்போ ஏதோ RX 100 ஏதோ வாங்கியிருந்தான். அது ஏதோ பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லி ஸ்டண்ட்டு காட்டணும்னு சொல்லி அதை வீலி பண்ணி 2 பேரும் கவுந்து கரெக்டாக பஸ்ஸு கீழே வந்தான். அப்படியே மேலே இருந்துச்சு பார்த்தா பஸ்ஸு. அவன் வண்டி காலி. அப்போ தான் எடுத்துகிட்டு வந்தான் புது வண்டி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அவன் வீட்டில் அது மேலே அவனுக்கு பைக்கே வாங்கி தரல. அந்த மாதிரி நிறைய போச்சு. இன்னைக்கு வரலாம் கேட்டுன்னு இருக்கான் அந்த பைக்கை. இது RX 100. சோ கண்டிப்பா இந்த கேங் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டரா ஃபார்ம் ஆகி அந்த கேங் வந்துட்டு இன்னைக்கு வேற லெவல் போய் ரீச் இன்னைக்கு புதுசா சாருக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் நாங்க. என்ன பேரு? கமெண்ட்ஸ் வைபிங் ஸ்டார் வைபவ். வைபிங் ஸ்டார். ஆமா, இன்னைக்கு தான் பேர் வச்சோம் அவருக்கு. பக்கத்துல இருந்தாலும் வைபவ் தான். சோ இன்னைக்கு சரி மிட்ஸ்லயே நம்ம கால்ல 3 தடவை சொல்லிருங்க. சொல்லுங்கண்ணா. வைபிங் ஸ்டார் வைபவ், வைபிங் ஸ்டார் வைபவ், வைபிங் ஸ்டார் வைபவ். பேர் வச்சிருக்கேன். சோ வைபிங் ஸ்டார் வைபவோட சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படம் வந்துட்டு இந்த மாசம் 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. சோ கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, மஜா பண்ணுங்க.